எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளிலும் தேவனுடைய சட்ட புத்தகம் பைபிள் வேதாகமம் 1 தீமோத்தி அப்போஸ்தலன் பவுல் எழுதின 1 தீமோத்தி 4வது அதிகாரம் 8வது வசனம். சரிகிற முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இனி ஒரு ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது. ஆகவே வாக்குத்தத்தமானது இந்த ஜீவனுக்கும் இனி ஒரு ஜீவனுக்கும். இது ஏன் வாசிக்கணும், யோசிக்கணும், விசுவாசிக்கணும்னாக்கா, இனி ஒரு ஜீவன் உண்டு. இந்த ஜீவன் அற்ப ஜீவன். இனி ஒரு ஜீவன் எல்லாவற்றுக்கும் பிரயோஜனமானது. இந்த வாழ்க்கையை தந்த தேவன் மனிதன் சட்டத்தை மீறி தேவனை விட்டு விலகினபடினால் மரணம். ஆகவே இந்த வாக்கு தத்தமானது இந்த ஜீவனுக்கும் இனி ஒரு ஜீவன். எப்படி இந்த ஜீவன் வந்தது? நம்ம சரீரத்தில் எப்படி ஜீவிக்கிறோம்? இது யாருடைய சிஸ்டமேட்டிக்கு, யாருடைய படைப்பு? தானாக வந்துச்சுன்னா அது ஒரு பைத்தியத்தினுடைய நிலைமை. எதுவும் தானாக வராது. எல்லாத்தையும் உருவாக்குற ஒரு ஞானி, ஒரு விஞ்ஞானி. தேவன் தான் சர்வ ஞானி. ஆகவே இந்த ஞானத்தை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த வாக்கு தத்துவமானது இனி ஒரு ஜீவன். நம்ம முயற்சி, நம்முடைய படிப்பு, நம்முடைய வளர்ச்சி, நம்முடைய முயற்சி எல்லாம் அற்ப பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா எத்தனையோ பட்டம், எத்தனையோ சட்டம் 60 வயசில் ரிட்டையர்ட் ஆகுது. அந்த சட்டத்தையும் திட்டத்தையும் பட்டத்தையும் வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம ஆயுசு மறைஞ்சி போகுது. ஆகவே இதுக்காகவே எத்தனை வருஷம் படிக்கணும். ஆகவே இனி ஒரு ஜீவனுக்கு படிக்க வேண்டியதில்லை. இயேசுவை கற்றுக்கொள்ளணும், இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இயேசுவை விசுவாசிக்கணும். அவர் தான் ஜீவ சுவாசம். ஆகவே இனி ஒரு ஜீவன் தான் நித்தியமாய் வாழுகிற ஒரு ஜீவன். அதுக்காகத்தான் வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார் தேவன். நான் போய் உனக்கு ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணி நான் மறுபடியும் வந்து உன்னை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன். சரி, பரலோக ராஜ்யத்தை நம்ம பார்க்க முடியலை, பூலோக ராஜ்யத்தில் வாழ்கிறோம். யார் இதை ஆயத்தப்படுத்தினாங்க? நம்ம வரத்துக்கு முன்னாடியே நேர்த்தியாக செம்மையாய் இது சிருஷ்டிக்கப்பட்டது. ஒரு வார்த்தையில் என்ன வரும்? ஒரு விதையில் எவ்வளோ பெரிய மரம் வருது. விதையில் என்னென்ன வருது? இந்த விதை என்ன? ஒரு மாவு. ஆகவே தேவனுடைய வார்த்தையில் அந்த விதை வரும். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டு, இந்த வார்த்தையை விசுவாசித்து இனி ஒரு ஜீவன் உண்டு. அதுதான் நித்தியமாய் வாழுகிற ஜீவன். அது தேவன் இலவசமாய் வைத்திருக்கிறார். இந்த பூமி இலவசம் தான், காற்று இலவசம், சூரியன் இலவசம். நம்ம வேலை செஞ்சு கொஞ்சம் உணவுக்காக, உடைக்காக சின்ன வேலை செய்யணும், கொஞ்சம் படிக்கணும். அது எல்லாமே மாயை. ஆகவே வேதத்தை வாசிப்போம். தேவ சட்டத்தையும் தேவ திட்டத்தையும் தேவ வாக்கு தத்தத்தையும் அறிந்து கொண்டால் இனி ஒரு ஜீவன் உண்டு. அதுதான் பிரயோஜனம் உள்ளது. பக்தியானது இந்த ஜீவனுக்கு இனி ஒரு ஜீவனுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அது எந்த பக்தி? வேதம் சொல்லுகிற ஒரு பக்தி, தேவ சட்டம் சொல்லுகிற பக்தி. அந்த பக்தி தான் நமக்கு நித்தியமாக வாழுகிற ஒரு சக்தியாகி மாறுது. பக்தி அதுதான் சக்தி, அதுதான் புத்தி. அதுக்கு தேவனுடைய வாக்கு தத்தத்தை வாசித்து விசுவாசித்து அதில் நிலைத்திருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.